சூர்யா இது ஒரு உண்மைக்கு மாறான தகவல்களை கொடுக்குறாருன்னு 2 வழக்குகளை கோட் பண்ணுறாரு ஆர்கே. நிறைய சொன்னார். அந்த க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணது வந்து எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் தான், இடி கிடையாது. எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் வந்து மாநில அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த இஓடபிள்யூனுடைய கேஸ் தான் இடி எடுத்து அது நடத்துது. பட் அந்த க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணது நேத்து நீங்க சொன்னீங்கல்ல ஃபைல் பண்ணது. ஆமா, மும்பை போலீஸ்னுடைய ஒரு அங்க தமிழ்நாட்டில் கூட இருக்க எக்கனாமிக் தனியா இருக்காங்க. அவங்க தான் க்ளோஷர் ஃபைல் பண்ணாங்க. இடி வந்து க்ளோஷர் ரிப்போர்ட் இன்னும் சார் செக் பண்ணிக்கிட்டோம். இன்னொன்னு அண்ணன் சொன்னதுல ஒரு 2-3 முரண்பாடு. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவர்கள் வந்து எவ்வளவு இந்த இடி தொடர்பானதுனால இந்த கேள்வி வச்சிடறேன், நீங்க அவரோட பேசுங்க. சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு 4 கோடி ரூபாய் பிடிச்சாங்க, அதை இடி விசாரிக்குமா, ஏன் விசாரிக்கல? தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட பணம் சாரதா ஸ்கேம்ல சுவேந்து அதிகாரி வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் நான். இப்போ சாரதா ஸ்கேம்ல அபிஷேக் பானர்ஜில இருந்து எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட டிஎம்சி கட்சியை சார்ந்த ஒரு 10 மூத்த தலைவர்கள்ல இருந்து இவர்ல இருந்து எல்லாருமே. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன மாதிரி எதுவுமே க்ளோஷர் செய்ய பண்ணல. ஒன்று டிலேயா இருக்கு, ஒன்று கம்மியா இருக்கு. நம்ம கோர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ் சொல்றீங்க இல்லையா, அதுக்கு ட்ரையல் பண்ண வேண்டியது இங்க இருக்கக்கூடிய போலீஸ் தான். அவங்களே கேளுங்க. அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது முன்னாடி இருந்த இவங்க திமுகவே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இந்த அஜித் பவார் கேஸ்ல மட்டும் ஒரே ஒரு இது வந்து இடியினுடைய அதிகாரபூர்வமான ரீஜாயிண்டர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ரெஃபரிங் டு த கேஸ் ஆஃப் அஜித் பவார், the official said the investigation followed a logical progression from the findings of the Mumbai's police EOW wing to the ED's attachment of proceeds of crime and the subsequent filing of a prosecution complaint என்று ED-னுடைய கேஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஷர் போடுறது EOW, அதன் பிறகு பண்றது முதல்ல இருந்து அது ED விசாரிக்கல சார். அவங்க எடுத்தாங்க, க்ளோஸ் பண்ணாங்க. இங்க நடக்கக்கூடிய கேसेस இங்க அப்படிதானே. வெல்த் கேஸ் எல்லாம் தான் ED உள்ள வந்து விசாரிப்பாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ் AVS VNDC எடுத்து வர கேஸ்ல ED-யும் விசாரணை நடத்துறாங்க. செந்தில் பாலாஜி அவங்க கேஸ் நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். அதுல கம்ப்ளைனன்ட் பிஜேபி கிடையாது, ஆக்ஷன் பிஜேபி கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்க நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்ல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு அவர் கேள்விக்குள்ளாக்குறாரு. அது சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றதுக்கு ஏன் சார் இவ்வளவு ட்ரையலே நடத்தலங்க. ட்ரையல் ஈடியா நடத்தணும், இங்க இருக்கக்கூடியவர்கள் நடத்தணும். அது பல வித்தியாசமான ஸ்டோரி. அதனால நான் என்ன சொல்றேன், இடி அவங்க 10 வருஷத்துல யார் மேலயுமே கன்விக்ஷன் எடுத்துட்டு வர முடியலங்கிறாரு. ஊழல் குற்றச்சாட்டுன்னு பல அரசியல்வாதிகள் நம்ம எடுத்தோம். 25 வருஷம் கழிச்சு தான் கன்விக்ஷன் எடுக்கிறோம். எல்லாருமே அரசியல்வாதிகளே ஒரு விஷயத்துக்கும் எவ்வளவு ஆயுதம் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இப்போ இடியே போனா கூட ரிப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு 2 மாசம் கேட்கறாங்க, அது படிக்கணும்னு கேட்கறாங்க. நம்ம இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமே அப்படி இருக்கு. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணனுக்கு 2 பதில் மட்டும். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நீங்க பத்திரிகையாளரா இருக்கீங்க, எவ்வளவு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இது வரைக்கும் முதல்வராய் 3 வருஷத்துல அட்ரஸ் பண்ணிருக்காரு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட அவர் இது வரைக்கும் நடத்தல. நிறைய நடத்திருக்காரு. இல்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ்னா இப்போ பிரதமர் கூட என்ன நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். வெள்ளத்துக்கு வந்தா பேசுறாரு. பத்திரிகையாளர் சந்திப்பின் முதல்வர் ஒண்ணே ஒன்று பண்ணிருக்காரு சொல்லுங்க சார். டெல்லி போயிட்டு வந்து இறங்கின உடனே விமான அது பிரதமர் தாங்க பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நின்று எவ்வளவு தடவை பேசியிருக்காரு, மற்ற இடங்கள்ல பேசியிருக்காரு. நான் சொல்றது அபிஷியலா பிரஸ் கான்ஃபரன்ஸ் நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். கேள்விக்கு பதில் அளிப்பதுங்கிறத பிரஸ் மீட் நான் நினைக்கிறேன். அப்ப பிரதமர் எவ்வளவு தடவை பார்லிமெண்ட்டுக்கு வெளியே கேள்விகள் எடுத்திருக்காரு. அதனால அது சரியா படல எனக்கு. அடுத்தது பெட்ரோல் விலை 3 மடங்கு ஏறிடுச்சுன்றாரு. 2014 72 ரூபாய் பெட்ரோல் இருந்தது. இன்னைக்கு பிஜேபி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் 95 இருந்து 98 ரூபாய் இருக்கு. 72 ரூபாயில இருந்து 98 ரூபாய் ஆனது 3 மடங்கு உயர்வான்னு பாக்குறவங்க கணக்கு போட்டுக்கிட்டோம். கடைசியா ஒண்ணு, இந்த வெல்த் வந்து அதானிக்கு நிறைய கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு சொந்தமான மாறன் அவர்களின் குடும்பம் சொத்து மதிப்பு எடுத்தீங்கன்னா 90% தமிழர்களுக்கு அதிகமான சொத்து மதிப்பு ஒரு குடும்பத்துக்கிட்ட இருக்கு. அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் எடுத்துக்கலாம் 2 பேரும் 140 கோடி ரூபாய். 99% தமிழர்களுக்கு அதிகமான சம்பளம். அப்போ இவங்களால அவங்க வந்துட்டாங்க நம்ம சொல்ல முடியாது. இது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய வளர்ச்சியை ஒட்டுமொத்தமா பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு நிறுவனத்தை நீங்க வந்து அதுதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல கடந்த 10 ஆண்டுகள்ல யாருக்கு வளர்ச்சி எத்தனை சதவீதம் வந்திருக்கு, யாருக்கு வரல, அவரோட ஈக்குவலா இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனம் அப்படித்தானே அதை பார்க்க முடியும். அதுல இவருக்கு மட்டுமே தனியா கிடைக்குது. ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு, இவருக்காக இந்திய அரசாங்கம் எங்கள்கிட்ட பேசிச்சுட்டார். இப்படியான விஷயங்கள் வரும்போது தான் அது மையப்படுத்தப்படுது. இப்போ இந்தியாக்குள்ள நினைக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் இது எல்லாமே வந்து பிட் பண்ணி அபிஷியலா ஒரு ப்ராசஸ்ல பண்றோம். இங்க இருக்கிறது வந்து எல்லாமே தமிழக அரசாங்கமே நிறைய கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. அதானுக்கு வெளிநாடுகள்ல குறிப்பா பங்களாதேஷ் ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், சில நிறுவனங்களை அதுல ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ ஒருவேளை நம்ம நிறுவனம் அங்க போகலன்னா
பண்ணிட்டாங்கன்னா சைனால இருந்து ஒரு நிறுவனம் வந்துரும். அதுக்கு ஃபேவர் பண்றது வந்து நம்ம நாட்டினுடைய நன்மைக்காக பண்றது. அதுக்கு கேப்பபிளா வேற ஏதாச்சும் ஒரு நிறுவனம் இருந்து அவங்களுக்கு பதில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க. அதனால எல்லா விஷயத்தையும் அரசியல் ஆக்குவது தவறு அப்படின்றது என்னுடைய கருத்து.